Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகா சூப்பரா இருக்கு. ஆனா ஒரு ஆளையும் காணுமே. பத்லு எல்லாரும் எங்கடா போனானுங்க? ஒருத்தரையும் கண்ணுல காணுமேடா. எல்லாரும் எங்கேயாவது ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி வா மோட்டோ, நம்மளும் போகலாம். எங்கேயாவது சாப்பிடுவோம். உங்களாலதான் இந்த ஊர்ல அதிக பிரச்சனையே நடக்குது. உங்கள மாதிரி ஆளுங்களாலதான் எந்த வேலையும் ஒழுங்கா நடக்க மாட்டேங்குது. சார், நாங்க ரொம்ப நல்லவங்க சார். எங்களுக்கும் அந்த சங்கத்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லைங்க சார். அது மட்டும் இல்ல, நாங்க புர்புரி நகரத்தை சேர்ந்தவங்க சார். சந்தேகமா இருந்தா நாங்க சிங்கம் சார் இருக்காரு, அவரை கேட்டு பாருங்க சார். அவரு எங்களோட உயிர் நண்பர் சார். அப்படியா? இன்ஸ்பெக்டர் சிங்கம் உங்களோட ஃப்ரெண்டா? நீங்க இப்படி பண்றீங்கன்னா கண்டிப்பா போலீஸ் உடந்தையா இருப்பாங்கன்னு எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்தது. ஆனா வேற யாரோ சப்போர்ட் பண்றாங்கன்னு தான் நினைச்சேன். கான்ஸ்டபிள், இப்பவே போய் இன்ஸ்பெக்டர் சிங்கத்தையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வா. ஐயோமா, ஓட்டு பத்ரு என்ன எதுக்காக மாட்டி விட்டீங்க? இன்ஸ்பெக்டர், நான் நிஜமாவே எந்த தப்பும் பண்ணல. நான் புர்புரி நகரை சேர்ந்தவன். இங்க ஒரு வேலையா வந்தேன், அவ்வளவுதான். நான் எதுவும் பண்ணல. சரிங்க இன்ஸ்பெக்டர், நீங்க சொல்றதால நான் இவங்களை விடுறேன். மறுபடியும் அந்த சங்கத்தாளங்களோட இவங்களை பார்த்தேன், இவங்களை தூக்கி உள்ள போடுவேன். யாரு சொல்லியும் கேட்க மாட்டேன். கான்ஸ்டபிள், இவங்களை வெளியில விடு. தேங்க்யூ. சீக்கிரம் வந்து வரங்க. வாங்க. தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஏதோ நமக்கு நல்ல நேரம் விட்டாங்க, இல்லைன்னா என்ன ஆகிறது? என்னப்பா இந்த சங்கம் திரும்ப இங்கே வந்துருச்சு? இங்க பாத்தீங்களா, இப்போதானே நான் உங்களை ஜெயில இருந்து வெளியில விட்டேன். மறுபடியும் அந்த சங்கத்தோட நீங்க சேர்ந்துட்டீங்களா? ஒடிங்க அவங்கள. என்ன பண்ண போறாங்க? இதுக்கப்புறம் யார் சொன்னாலும் உங்க 3 பேரையும் நான் விட மாட்டேன். புரியுதா? ஐயோமா, இன்ஸ்பெக்டர், எங்க நேரமே தெரியல. நாங்க அந்த பக்கமா போயிட்டு இருந்தோம். அந்த சங்கத்தை சேர்ந்தவங்க வந்துட்டாங்க. நாங்க என்ன பண்றது? டாக்டர் ஜட்கா சீதாராம் கேளுங்க. இவங்க தான் எங்களோட முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ். ஓ அப்படியா? உங்க கேங்ல இன்னும் மெம்பர்ஸ் இருக்காங்களா? நீங்களுமா? உயிர் நண்பா, உடன்பிறந்த சகோதரா, என்ன இதெல்லாம்? எங்களை எதுக்காகப்பா மாட்டி விட்ட நீ? நாங்க என்ன பண்ணோம் இப்படி பண்ணீங்கப்பா? காஜா எந்த ரீசனும் இல்லாம தூக்கி ஜெயில போட்டுட்டீங்க. என்னோட இருதவத்தை கெச்ச பேரும் சொல்லுவோம். இப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்ததே இல்லைங்கப்பா. ஏன்னா நீங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க, எதுக்கு ஜெயில போட்டீங்கன்னு தெரியாது. நான் ஒரு அப்பாவி நல்லவனையா விட்டுருங்க. எல்லாம் உங்களுக்கு தானா தெரியும். நம்ம புது விருந்தாளிகளை நல்லா நிறைவா கவனிங்க. ஒரு விஷயத்திலையும் குறை இருக்க கூடாது. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க ரொம்ப நல்லவர் சார். முதல்ல எனக்கு பசிக்குது சார். முதல்ல எனக்கு கொடுத்துருங்க சார். இதோ என்னைய கூட்டிட்டு போங்க. காஜா எப்பா, எனக்கும் பசிக்குதப்பா. சரி வா மோட்டோ, நம்ம எல்லாரும் போய் நிம்மதியா சந்தோஷமா சாப்பிடலாம். நிறைய சாப்பிடுங்க. யோ எனக்கு குடியா. எப்பா உள்ள இதான் பிரசாதம் முன்னாடியே சொல்லி இருக்கலாம்ல. ஐயோமா, நீங்க என்ன பிரசாதம் கொடுக்கறீங்க? சிங்கம் சார்,
உள்ள போங்க சார், உங்களுக்கு ஸ்பெஷலா குடுக்கறதுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. ஐயோபா, நான் போக மாட்டேன், கண்டிப்பா போக மாட்டேன். போலீஸ்காரங்க எந்த மாதிரியான பிரசாதம் கொடுப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் ஒரு இன்ஸ்பெக்டர். ஒரு இன்ஸ்பெக்டர் இன்னொரு இன்ஸ்பெக்டருக்கு மரியாதை கொடுக்கணும். தயவு செஞ்சு நீங்க என்ன நம்புங்க. ஓகே இன்ஸ்பெக்டர், நீங்க இவ்வளவு சொல்றதால உங்க எல்லாரையும் மறுபடியும் நான் விடுறேன். ஆனா மறுபடியும் இவங்கள சங்க கூட்டத்தோட பார்த்தேன்னா இவங்கள லாக்கப்ல தள்ளி வயிறு மூட்டை மூட்டை சாப்பாடு கொடுப்பேன். போதுமா? நாலா பக்கமா பாத்துட்டேன் மகப்பா. அந்த சங்கத்துல இருந்து யாராவது வந்தாங்க போறாங்க. ஐயோபா, சங்கத்தாளுங்க வந்துட்டாங்களா? இல்ல, இது ஒரு ஏரி. இவங்க யாரு? கண்டிப்பா ஏதோ பிரச்சனை பண்ணதா வந்திருக்காங்க. இந்த ஊருக்குள்ள இவங்களை எங்கேயுமே நான் பார்த்ததே இல்லையே. கண்டிப்பா ஏதோ பிளானோட தான் இங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்பவே டீமுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஹலோ ஹலோ ஹலோ, பேக்கப் ஃபோர்ஸ் உடனே அனுப்புங்க. பார்க்க டெரரிஸ்ட் மாதிரி இருக்கிற 5 பேரை நான் இங்க பார்த்திருக்கேன். அவங்க ஏதோ பெரிய பிளானோட தான் இங்க வந்திருக்காங்க. அவங்க வச்சிருக்கிற பேக்ல பாம்பு கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. சீக்கிரமா ஃபோர்ஸ் அனுப்புங்க. ஓவர். எப்பா, இப்ப நாங்க என்னப்பா பண்ணுவோம்? 6 கம்பினா இது 60 கம்பி இருக்கே. நீங்க எப்பவும் திருந்த மாட்டீங்களா? நீங்க கண்டிப்பா ஏதோ பண்ணதான் இங்க வந்திருக்கீங்க. இல்லன்னா மறுபடியும் ஏன் நீங்களே வந்து சிக்கிறீங்க? சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் சார், நாங்க என்ன சார் பண்ணுவோம்? உங்களுக்கு வேலை இல்லைன்றக்காக எங்களையே புடிச்சிட்டு வந்தா எப்படி? நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நம்புறபடிதான் இருக்கு. ஆனா உங்களை வெளியில விடதான் எனக்கு தோணல. உங்க எல்லாரையும் நான் இப்ப தலைகீழ தொங்க விட்டு நீங்க எல்லாரும் எங்க இருந்து வந்திருக்கீங்க, எதுக்காக வந்திருக்கீங்கன்னு அடிச்சு கேட்கணும் போல இருக்கு. இன்ஸ்பெக்டர், நான் கேரண்டி தரேன். என்னோட கேரண்டியில இவங்கள விட்டுருங்க. இனிமே இந்த மாதிரி நடக்காது. நாங்க எங்களோட புர்புரி நகருக்கே கிளம்பி போயிடுறோம். சொன்னா கேள்வி. போங்க. எப்பா, முதல்ல இங்க போயிடலாம்ப்பா. இந்த ஊரை சுத்தி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இல்ல, நான் ஓடவே மாட்டேன்டா. இந்த தடவை ஓட மாட்டேன். ஓவரா நம்மள ஓட வச்சுட்டாங்க. அட, என்னையா உங்களுக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? எப்ப பாரு கொடிய கையில பிடிச்சிட்டு கோரிக்கை நிறைவேற்றுங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கிறீங்களா? என்ன அப்படி உங்களோட என்ன கோரிக்கையை நிறைவேற்ற அதை சொல்லுங்கய்யா. நீ எதுவும் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. எங்க கம்பெனில லஞ்சுக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுக்க டைம் கொடுக்கறதே இல்ல. எங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கணுமா, கிடைக்க கூடாதா? நாங்க காலையில வேலைக்கு வரும்போது எங்க பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருக்க மாட்டேங்குது. பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சமாவது சுவையா இருக்கணும்ல. சாயந்தரம் டீ குடிக்கும் போது அதோட சேர்த்து சமோசா போண்டான்னு ஏதாவது கூட இருக்கணும்ல. இல்லையே, நீங்களே சொல்லுங்க. அப்படி நாங்க என்னதான் தப்பு பண்ணிட்டோம்? ஏயா, விலைவாசி உயர்ந்த இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மாச சம்பளம் கிடைக்குதுல, அதுவே எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இதுல டீ பிஸ்கட் மாதிரி தேவைப்படுதா? நீங்க எல்லாரும் உங்க வீட்டுல வேலைக்காரங்களை வச்சிருக்கீங்களா இல்லையா? சொல்லுங்க, இருக்காங்களா இல்லையா? அவங்களுக்கு இதே கோரிக்கைகளை நீங்க நிறைவேற்றி வச்சிருக்கீங்களா ஐயா? அவங்களும் வேலை தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உங்க வீட்லயும் வேலை செய்யறவங்க இருக்காங்க ஐயா. நீங்க தான் உங்களுக்கு முதலாளி, அதை புரிஞ்சுக்கோங்க. அவங்கள பத்தி யோசிச்சிருக்கீங்களா? மனசை தொட்டு நீங்களே சொல்லுங்க ஐயா. அவங்க சாப்பிடுறதுக்காக நீங்க சுவையான சாப்பாடு தரீங்களா? குடிக்க நல்ல தண்ணி தரீங்களா? சொல்லுங்க. சாப்பிடுறதுக்கு பிரியாணி கொடுக்குறீங்களா? இல்ல லஞ்சுக்கு அப்புறம் ஓய்வு எடுக்கிறதுக்கு நீங்க நேரத்தை தான் அவங்களுக்கு கொடுக்குறீங்களா? சாயந்தரம் டீ கூட பிஸ்கட் பக்கோடான்னு கொடுக்குறீங்களா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. அது சரி, நீங்க இங்க வேலை செய்ய வரீங்களா இல்ல படுத்து ஓய்வு எடுக்க வரீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஃபேக்டரிக்கு ஓனர்னு ஒருத்தர் இருப்பான்ல, யோசிங்க. எல்லா பொருட்களோட விலையும் அதிகமாயிட்டே இருக்கு. இப்ப கூட உங்களுக்கு சம்பளம் கரெக்டா கிடைக்குது இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இப்படி ஒரு வேலையை பண்ணலாம்? மோட்டோ, அந்த இன்ஸ்பெக்டர் மறந்துட்டு நீ பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படியே ரைட்ல யூட்டன் அடி. இவரை பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி இருக்கு. தேவையில்லாம இவங்களை பிடிச்சு நம்ம அடிச்சிட்டோம். இல்ல, இவன் நம்ம எல்லாரோட மனசையும் மாத்தணும்னு நினைக்கிறான். இவன் சொல்ற எந்த விஷயத்தையும் நீங்க கேட்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவன் சொல்றத பத்திலாம் நீங்க யோசிக்காதீங்க. ஒருவேளை இவன் பாஸோட ஆளா இருக்காரு கூட எனக்கு தோணுது. யோ, நான் பாஸோட ஆளும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. இதோ இங்க இருக்கிற உங்க லீடர் உங்க எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. உங்க பாஸ கஷ்டப்படுத்துங்கிறதுக்காக உங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. இது நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். நீங்க நடக்கிறதுல எது தப்பு எது சரிங்கறத முடிவு பண்ணுங்க. ஆமா, நாங்க இப்போ முடிவு பண்ணிட்டோம். அடிக்க வேண்டியதுதான். ஆமா, விடக்கூடாது. இவங்களை அடிங்க.
உங்களை நான் அப்புறமா பாத்துக்கிறேன் அவன் தப்பிச்சு ஓடுறான், அவனை பொடிங்க. நான் தெரியாம உங்க மேல சந்தேகப்பட்டு அடிச்சிட்டேன். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்ல மனிதர்கள். வாங்க நம்ம டீ காஃபி குடிக்கலாம். ஆமாங்க இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு ரொம்ப பசிக்குது. சும்மா இருந்தீங்களா நீங்க தூக்கி வச்சு அடின்னு அடிச்சீங்களா, அதுல பசி கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. சரி வா மோட்டு, நம்ம எல்லாரும் போய் நிம்மதியா சந்தோஷமா சாப்பிடலாம். கஜா, இப்ப நீங்க கொடுக்கிற இந்த டீ காபி ஐயா இதுக்கு முன்னாடி கொடுத்த பிரசாதம் மாதிரி இருக்காது இல்லைங்களா? Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.